இம்ப்ரூவ் பேஸில் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ரூட் கேஸ் அனாலிசிஸ். இதில் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடியூவல் அனாலிசிஸ். லீனியர் இல்லைன்னா நான் லீனியர் மாடலோட ரெக்ரெஷன் அனாலிசிஸை பெர்ஃபார்ம் பண்ணும்போது ப்ரிடிக்டட் வேல்யூஸோட ஒரு மாடல் வந்து கிடைக்கும். சில டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் வந்து ஃபிட் ஆகிடும். ஆனால் மற்ற டேட்டா எல்லாமே மாடல்டு ஈக்குவேஷனில் சுற்றி ஒரு ஸ்கேட்டர் டயக்ராம் மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷனில் லெவல் எக்ஸில் மாடல்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒய்க்கு வந்து ஒரு வேல்யூ வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். ஆனால் ஆக்சுவலாக ஒய்க்கு வந்து அப்சர்வ் பண்ண வேல்யூ ப்ரிடிக்ட் பண்ண லெவல் எக்ஸில் இருந்த வேல்யூவோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த அப்சர்வ் பண்ண வேல்யூக்கும் ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸை தான் நம்ம வந்து ரெசிடியூவல்னு சொல்லுவோம். ஸோ ரெசிடியூவல் ஈக்குவல் டு அப்சர்வ்டு வேல்யூ மைனஸ் ப்ரிடிக்டட் வேல்யூ. இப்போ எரர் வந்து ரெசிடியூவல் எரர்னு கன்சிடர் ஆகுனா ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்குமே ஒரு ரெசிடியூவல் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் ரேண்டம் எரர்ஸ்னால ஏற்படக்கூடிய அசம்ப்ஷனை எப்படி வேலிடேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ரேண்டம் எரர்ஸ் எல்லாமே இண்டிபெண்டாக இருக்கலாம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை எக்ஸிபிட் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் வேரியபிளோட எல்லா செட்டிங்ஸுக்குமே ஒரு கான்ஸ்டன்ட் வேரியஸ் சிக்மா ஸ்கொயர் இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மீன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0வா இருக்கும்.